ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் ஸ்டாலின். அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கிறார் விஜய். அடுத்தடுத்து நகரும் தமிழக அரசியல் களத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். சும்மா ஏதோ எதிகை முனைக்காக தலைப்பு சொல்றதா நீங்க நினைச்சிடாதீங்க. உள்ளபடியே ஸ்டாலின் தன்னுடைய ஆட்டத்தை இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறார். அதீத நாகரிக அரசியல் அப்படிங்கிற உச்சத்தில் இருந்து அதுக்காக அவர் தன்னுடைய நாகரிக அரசியல் எங்கேயும் குறைச்சிக்கல. ஆனா தன்னுடைய ஆட்டத்தை அடித்து ஆட தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக ஆற்காடு வீராசாமி அவருடைய பேரன் திருமண விழா, அதுல அவர் பேசிய பேச்சும் அவர் யார் யாருக்கு எப்படி பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார். இப்ப நேற்று வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு காமெடிய நம்முடைய நிதி அமைச்சர் மாரிய வல்சன் அவரு நடத்தினார். அவரு சொன்ன அப்படிதான் சொல்லிப்பாரு ஒரு பேரை. நேற்று அப்படித்தான் பேசினாரு. மரிய வில்சனை அவரை சொல்ல சொன்னா அவர் அப்படிதான் சொல்லுவார், மாரிய வல்சன் அப்படின்னு இருப்பார். இருக்கட்டும், நேத்து அவரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு காமெடி பண்ணார். அந்த காமெடிக்கு உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்களை வைத்து பதிலடி கொடுக்க வைத்திருக்கிறார் ஸ்டாலின். அது மட்டுமா, இன்னும் சில ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார். அது என்னென்ன ஆட்டம் அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, முதல்ல நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, கண்கொள்ளா காட்சி, அது காண கிடைக்காத காட்சி, அரிய காட்சி, அற்புதமான காட்சி. என்ன காட்சின்னு கேக்குறீங்களா? நம்முடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறார். ரொம்ப நல்ல கொஞ்சமா சும்மா ஒரு செகண்ட் எனக்காக ப்ளீஸ், எனக்காக ஒரு செகண்ட் நீங்க தயவு செய்து அதை பார்க்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம், ரைட்டா? தம்பி அதை போட்டு விடுங்க. ஐயா பேசினார்ல அந்த அற்புதமான காவியம், அந்த காவியத்தை கொஞ்சம் போடுங்க. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. போதும் தம்பி, போதும் தம்பி, போதும் போதும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது நீதியில பற்றாக்குறை வந்துருச்சு, நாட்டாமை கோவம் வந்துருச்சு. ஆமா, நீதி பற்றாக்குறை. ஒரு 1/2 கிலோ நீதியை வாங்கி போடுங்க. அது நீதி இல்ல, அது நிதி. நீங்க புரிஞ்சுக்கணும், அது நீதி பற்றாக்குறை இல்ல, நிதி பற்றாக்குறையத்தான் ஐயா மாறியாச்சு. இது மரிய வில்சன் அப்படி சொல்றாரு, சரியா? ஆமா, இது நீங்க இந்த இவரு விவேக் ஒரு படத்துல செய்தி வாசிக்க போற பாத்திருக்கீங்களா? அப்போ ஒரு பெண்மணி வருவாங்க, போயா உனக்கு தமிழே வாசிக்க தெரியல அப்படின்ட்டு விவேக தள்ளி விட்டுட்டு யார கூப்பிடுவாங்க, அந்த பெண்மணியை அவர் கூப்பிடுவார் செய்தி வாசிக்கிறது. நீ வாமா அப்படிம்பாரு. அந்த பொண்ணு போய் வாசிக்கும் செய்தி. அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும். பாரியா வணக்கத்தை கூட எப்படி சூப்பரா சொல்லுது பாப்பா அப்படிம்பாரு. வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லும். வாழை போல தோல் வலிக்கி வாலிபர் உயிர் ஊசல் என்னொன்னு எப்படி சூப்பரா சொல்லுது பாரு பாப்பா அப்படின்னு அடுத்தது சொல்லும். இன்று மழை பெய்யுமா சென்னை மக்கள் தூக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. வர்றா பாப்பா துக்கத்தை கூட எப்படி தூக்கலா சொல்லுது அப்படின்னு. இதுவாயா தமிழ் அப்படின்னு கேட்பாரு விவேக். இதாண்டா இன்னைக்கு ட்ரெண்டு அப்படிமா இருந்தாரு யார், அந்த கதாநாயகன். அந்த மாதிரி இன்னைக்கு இதான் ட்ரெண்டு போல இருக்கு. மரிய வில்சன் அவர்கள் பேசுவதுதான் ட்ரெண்டு. ஏன்னா தங்கம் தென்னரசு இதற்கு முன்பாக நிதி அமைச்சராக இருந்தார். அவரு ஆங்கிலமும் சரி தமிழும் சரி அவ்வளவு சிறப்பாக பேசக்கூடியவர். அவரு அப்படியே அடிச்சு விடுவார், ஜல்லுன்னு வரும். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அவர் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார். படிச்சவர், பண்பாளர், படித்தவர், அதெல்லாம் இருக்கு. நமக்கு அதுவா தேவை? அவருக்கு எக்கனாமிக்ஸ் தெரியும், பொருளாதாரம் தெரியும், அதுவா தேவை? அவருக்கு ரீல்ஸ் போட தெரியுமா? இப்ப அதுதான் ட்ரெண்டு. அது தெரிஞ்சா நீங்க பினான்ஸ் மினிஸ்டர் ஆகலாம். அப்படி ஆக்கி விட்டுருக்காங்க. ரைட், இருக்கட்டும். அந்த மரிய வில்சன் அவர்கள் நேற்று ஒரு வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அந்த வெள்ளை அறிக்கையில ஒண்ணும் இல்லை, அது ஒரு வெற்று அறிக்கைன்னு வைங்க. வெள்ளை அறிக்கை இல்ல, அது ஒரு வெற்று அறிக்கை. இப்ப அதை கொடுத்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? கடந்த திமுக ஆட்சிக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க? எந்த ஒரு திட்டமும் தேவையற்ற திட்டம் இல்ல, கடந்த ஆட்சி காலத்துல எல்லாமே நல்ல திட்டம், தேவையான திட்டம்னு சொல்லிட்டாங்க. சரி. 2வது, கடன் வாங்காம அரசை நடத்த முடியாது, அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. வெரி குட். 3வது, ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை குறைச்சிடுச்சு, தரவே இல்லை, அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. வெரி குட். 4வது, இதெல்லாம் நீங்க அவங்க சொல்லிட்டே வர்றது. 4வது,
அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மைதான், அதையும் சொல்லிடுறாங்க. இப்ப எதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை? தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். கடன் வாங்காம கவர்மெண்ட் நடத்த முடியாது ஒத்துக்கிறாங்க. ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தரவில்லை, அவர்களே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னு கேட்டா, அதைத்தான் இன்னைக்கு தங்கம் தென்னரசுவை வைத்து களத்துல இறக்கி விட்டுருக்கிறார் ஸ்டாலின். நீங்க போய் பொழிச்சுன்னு மண்டையிலே 2 கொட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவர் தெளிவா சொல்றாரு, நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டோம். தற்போது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இருந்து தப்பிக்கவே இந்த வெற்று அறிக்கை, வெள்ளை அறிக்கை என்ற பெயர்ல வந்திருக்கக்கூடிய வெற்று அறிக்கை. எங்களிடம் எதுவும் கேட்காதீர்கள் என கூறி இயலாமையை மூடி மறைக்கும் உத்தி இதுன்றார். என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு விஜய் ஞாபகம் உங்களுக்கு? எல்லாமே கொடுத்தாரு. கொஞ்ச நஞ்சமா வீட்டுக்கு வீடு காருன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லார் வீட்டுக்கும் கார் தான் சொன்னாங்க அவங்க. வீட்டுக்கு 2 வீலர் என்னங்க, எல்லார் வீட்டுக்கும் கார் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? தாய்மாமன் சீர். உங்க வீட்டுல குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அரசாங்கம் தங்கம் மோதிரம் கொடுக்கும். மோதிரமோ ஏதோ சம்திங் தங்கத்துல கொடுப்பாங்க உங்களுக்கு, தாய்மாமன் சீர் மோதிரம் தான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க வீட்டுக்கு கல்யாணம் அப்படின்னா பெண்களுக்கு நல்ல பட்டு சேலை, ஆமா, காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு அந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட பாடுவார் விஜய். அப்படி உங்களுக்கு நல்ல பட்டு புடவை கல்யாணத்துக்கு. அப்புறம் பிள்ளை பிறந்தா தங்கம். அப்புறம் உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைனாலும் நீங்க கவலை இல்லை. நீங்க வேலை வெட்டி இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு 4000 ரூபாய், உங்களுக்கு என்ன பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லாவிட்டால் 4000 ரூபாய். அப்புறம் குடும்பத்தை இல்லத்தரசிகளுக்கு கவலையே இல்லை. 6 சிலிண்டர் வருஷத்துக்கு. 6 சிலிண்டர் வருஷத்துக்குன்னா என்னாச்சு? 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் போதுமே, தங்கம் போல போதுமே. 6 சிலிண்டர். இதெல்லாம் அவங்க கொடுத்த வாக்குறுதி. அப்புறம் நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா போதும், இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எங்க வேணாலும், தமிழ்நாட்டுல எந்த மூலை முடுக்குகளையும் எல்லா பேருந்துகளிலும் நல்லா கொஞ்சிக்குங்க. ஸ்டாலின் எல்லா பேருந்துலையும் கொடுக்கல, குறிப்பிட்ட பேருந்து தான் கொடுத்தாரு. விஜய் எல்லா பேருந்துலையும் நீங்க ஃப்ரீயா போனாலும் சொன்னார். இப்படி கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அள்ளி இறைச்சார் வாக்குறுதியை இஷ்டத்துக்கு. இப்ப இந்த எந்த வாக்குறுதியையாவது அவரால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட முக்கியமான ஒரு வாக்குறுதி, ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தார். நான் 2500 ரூபாய் தரேனர். இந்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வக்கற்ற ஒரு அரசாக, திராணியற்ற ஒரு அரசாக இந்த தாவேக அரசு இன்னைக்கு மாறி நிக்குது. இதை மடைமாற்றுவதற்கு என்ன செய்யறாங்க? திமுக ஆட்சியில கடன் அப்படின்னு ஒண்ணு கிளப்புறாங்க. இப்ப நம்மளோட கேள்வி அதான் நீங்க ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரு. ஸ்டாலின் முதல்ல பேசுனதை நான் சொல்லிட்டு உள்ள வர்றேன். இப்ப கேட்கிறாரு, என்னையா நடக்குது இந்த நாட்டுல? என்ன நடக்குது? சாக்கு மூட்டைக்குள்ள வெட்டி படுகொலை செஞ்சு ஒரு பெண்ணை சாக்கு மூட்டைக்குள்ள கெட்டி வச்சிருக்கான். இப்ப செய்தி நான் பேசும்போது இப்ப வரக்கூடிய செய்தி. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயசான கிழவிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு கேவலமா தமிழ்நாடு போயிடுச்சு இந்த ஒரே மாசத்துல. இதுல முக்காவாசி பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெருவாரியாக கைதாகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவேகாக்காரன். அவன் தான் அவ்வளவு சேட்டையும் பண்றான். இப்ப இவ்வளவு நாடு கேவலமா போயிட்டு இருக்கும் போது முதலமைச்சரை பற்றி செய்திகள் என்ன வருது தெரியுமா? முதலமைச்சர் கோட்டு போட்டு வந்தார், முதலமைச்சர் பெல்ட் போட்டு வந்தார், முதலமைச்சர் ஷூ போட்டு வந்தார், முதலமைச்சர் தாடியை அழகாக வைத்திருந்தார். இப்படியான செய்திகள் வருகின்றன. அவர் உட்கார்ந்தார், எழுந்தார், அவர் சாப்பிட்டார், அவர் கைகளாலேயே அவர் சாப்பிட்டார். இப்படியான செய்தி வருது. இதுவா செய்தி என்று இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் உரிச்சு தொங்க விட்டுருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு இறங்கி இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நீங்க கடன் வாங்காம நீங்க கவர்மெண்ட்டை நடத்திட்டீங்கன்னா, எப்படி நீங்க 5 வருஷத்துல நீங்க கடன் வாங்காம கவர்மெண்ட்டை நடத்திட்டீங்கன்னா, நான் அரசியலை விட்டே போயிடுறேன்ட்டு, நான் எல்லா பொறுப்புகளையும் நான் ராஜினாமா செய்யறேங்கிறார் தங்கம் தென்னரசு. முடியுமா? முடியாது. மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வெற்று அறிக்கையாக இது இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்ன முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னொன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டின் சொந்த வருவாயை பெருக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கடந்த திமுக ஆட்சியில் என்று இந்த வெள்ளை அறிக்கை சொல்லுகிறது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்திருந்தால், கடந்த திமுக ஆட்சியில சொந்த வருவாயை பெருக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருந்தால், தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் தமிழ்நாடு எப்படி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியோடு முதல் மாநிலமாக இருந்திருக்கும். இத நீங்களே, யாரு, விஜயே டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம், முதன்மை மாநிலம்,
பொருளாதாரத்தில் 2வது இடத்தில் இருக்கிறதுன்னு விஜயே சொல்றாரு. சொந்த வரி வருவாயை பெருக்காமல் எப்படி 2வது இடத்துக்கு வந்துச்சு? அப்போ உங்களுக்கு என்ன தெரியல, துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியல. வாலிபர் உயிர் ஊசல் அப்படிங்கிற அளவுலதான் உங்களுக்கு பொருளாதார அறிவு இருக்கு. இதேதான் நம்ம அவங்க அவங்களுக்கு வாசிக்க தெரியாம வாசிக்கிறாங்க, தப்பு தப்பா வாசிக்கிறாங்க, பாவம் எழுத படிக்க தெரியல அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து கேலி பண்றோம், கிண்டல் பண்றோம் நீங்க நினைக்க கூடாது. அப்படி நம்ம நினைக்கல. அவங்களுக்கு கல்வி அறிவு கூட இல்லாம இருக்கலாம். மரியவல்சன்லாம் ஏதோ படிச்சுக்கிறதா சொல்றாங்க, இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. கையெழுத்து போட தெரியலாம், கையெழுத்து போட தெரியாம இருக்கலாம், கை நாட்டா கூட இருக்கலாம், அது கவலை இல்லை. ஆனா இஷ்யூ என்ன? தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சிருக்குதா? ஜிடிபினா என்ன? உங்களுக்கு வருவாய் பற்றாக்குறைனா என்ன, வருவாய்னா என்ன, வருவாய் பற்றாக்குறைனா என்ன, ஏதாவது தெரியணும்ல. தெரிஞ்சாதான் நீங்க இத உங்களால பதில் சொல்ல முடியும். நாளைக்கு சட்டப்பேரவையில கேட்பாங்களே, எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவார்களே, அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? நிதியமைச்சர் பொறுப்பு யார்கிட்டெல்லாம் இருந்துச்சு? மிகப்பெரிய பொருளாதார ஆற்றல் கொண்ட திரு பிடிஆர் அவர்களிடம் நீதித்துறையை கொடுத்திருந்தார் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகு அவருடைய துறையை மாற்றிட்டு அந்த நீதித்துறை யாருக்கு போச்சு? அதே அளவிற்கு நல்ல பொருளாதார அறிவும் ஆற்றலும் கொண்ட படித்த பண்பாளர் திரு தங்கம் தென்னரசு அவர்களிடம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு யார்த்த கொடுத்திருக்காங்க? மாரிய வல்சன். மாரிய வல்சன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த இது பார்த்திருப்பீங்க. அது என்ன, ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்களே? ஆமா, பயங்கர வைரல் வீடியோ. அந்த வீடியோவுக்கு சொந்தக்காரர். இப்படித்தான் இன்னைக்கு ஒரு நிதி அமைச்சர் இப்படித்தான் இருப்பார்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஏற்கனவே சொன்னதுதான் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன். அறநிலையத்துறை அமைச்சர் முறுக்கு சுட்ட டேட்டுக்கு இந்த டேட்ல தான் முறுக்கு சுடப்பட்டது என்பதற்கு ஆதாரம் கேட்கிறார். ஒரு எம்எல்ஏ மருத்துவமனை போய் ஆய்வு செஞ்சுட்டு இந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் யார்? ஐயா அவர் டியூட்டி முடிச்சு போயிட்டார். இவர் இப்ப வேற ஒரு டியூட்டி டாக்டர் பாக்குறாரு. டாக்டர் மாத்தி மாத்தி பார்த்தாங்கன்னா இவர் எப்படி புலப்பாரு? அதே டாக்டர் வர சொல்லி பாருங்கிறாரு. இப்போ ஒரு நோயாளிக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர் அரசு மருத்துவமனையில, என் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக கூட இருக்கட்டும், போயிட்டு திருப்பி வருவாங்க. அது வரைக்கும் வேற ஒரு டாக்டர் வந்தாங்கன்னா இன்னொரு டியூட்டி டாக்டர் வருவாரு. அந்த டியூட்டி டாக்டருக்கு இவருக்கு என்ன மருந்து கொடுத்துருக்காங்கிறது எதுல இருக்கும்? அட்டையில எழுதி வச்சிருப்பாங்க, இல்ல ஃபைல் வச்சிருப்பாங்க. டியூட்டி நர்ஸ், டியூட்டி டாக்டர் எல்லாருமே மாறுவாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு பேரு, வயசு, வார்டு, அதுல நம்பரு, என்ன என்ன எல்லாமே எழுதியிருக்கும். கேஸ் ஹிஸ்டரிம்பாங்க. அதை பார்த்தா தெரியும் இப்ப என்ன ஊசி கொடுக்கணும், இப்ப என்ன மருந்து கொடுக்கணும், அதுல எழுதியிருக்கும். அதுக்கு படிச்சுட்டு தான் வர்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? இப்படி ஆள் மாத்தி ஆள் பார்த்தா இந்த ஐயா என்னத்துக்கு ஆவாரு? ஒரே டாக்டர் வைத்தியம் பார்க்க சொல்லுங்கிறாரு. இப்ப அந்த டாக்டர் வீட்டுக்கு போறதா வேண்டாமா? இல்லையா? இப்படி ஒரு எம்எல்ஏ. ஒருத்தர் முறுக்கு சுட்ட டேட்டா கேட்கிறாரு. ஒருத்தர் ரிசர்வ் பண்ணி பேருந்துல ஏறினவங்க எல்லாம் இறக்கி விட்டு அன்ரிசர்வ் வந்தவங்க எல்லாம் பேருந்துல ஏற்றி விட்டாரு. அவர் போக்குவரத்துறை அமைச்சர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனா இருக்கும்போது நிதி அமைச்சர் இப்படி எப்படி அவருக்கு நிதிக்கும் நீதிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நிதி அமைச்சர். இப்ப இந்த வெள்ளை அறிக்கை இது யாரை ஏமாற்றுவதற்கு அப்படின்னா, பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு. தங்கம் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் செல்வதற்கு. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில திமுக அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது 0.07 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 11.19 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில. அதை செய்த திமுக எப்படி 0.07 இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 11.19 விழுக்காடாக உயர்த்தி வைத்த திமுக. சுமார் 36 லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டி தந்த திமுக 5 ஆண்டுகளில். தமிழ்நாடு ஏதோ ஒண்ணுமொத்த மாநிலம் கிடையாது. நான் நேற்று புதிய முறையில பேசும்போது கூட அதான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு சாதாரணமா நீங்க ஒரு போய் ஒரு டிவிஎஸ் 50 வாங்குறீங்கன்னு வைங்க. ஒரு டிவிஎஸ் 50 ஒரு ஸ்கூட்டரோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. உங்ககிட்ட பேன் கார்டு கேட்பாங்க. நீங்க லோன் போட்டு வாங்கினீங்கன்னா பேன் கார்டு எதுக்கு? உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு. உங்களுடைய சிபில் ஸ்கோர் பார்த்தாங்கன்னா சிபில் ஸ்கோரை வச்சுதான் உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஓகே இவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இவருடைய வருவாய் எவ்வளவு, இவருடைய வருமானம் எவ்வளவு, இவருக்கு எவ்வளவு செலவு, இதெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு ஓகே இவரால இந்த கடனை செலுத்துவதற்கு தகுதியானவர் இவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி உங்களுக்கு அந்த கடனை செலுத்துவதற்கான தகுதி இல்லைன்னா உங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் அப்படி சொல்றேன்.
நீங்க மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வைங்க, ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. யாரோ இப்ப நீங்க பாக்குற நேர்களை சொல்றேன், ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. நீங்க போய் ஒரு ஸ்பிளெண்டர் பைக்கோ ஏதோ ஒண்ணு, ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டியோ டிவிஎஸோ ஏதோ ஒண்ணு எடுக்க போறீங்க. நீங்க போய் லோன் கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 2 வருஷம் ஒரு கம்பெனில வேலை பார்த்துருக்கீங்க, மாசம் 25,000 ரூபாய் சம்பளம், உங்களுக்கு அது பேங்க்ல அக்கௌண்ட்ல விழுது. இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் எடுக்கிறதுக்கு லோன் தருவான் பேங்க்ல. ஏன்னு கேட்க மாட்டாங்க, தந்துருவாங்க. இப்ப நீங்களே மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு பேங்க்ல போய் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்க போறேன், என் கையில ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்குது, நீங்க ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறதுக்கு மீதி ஒரு 1,80,00,000 ரூபாய் நீங்க வந்து லோனா கொடுங்கன்னு பேங்க்ல போய் கேட்டு பாருங்க, தரமாட்டான். ஏன்? என்ன சம்பளம் வாங்குறீங்க, இதுக்குள்ள உங்களால எப்படி வாழ முடியும், இவ்வளவு கடனை கொடுத்தா உங்களால கட்ட முடியாதுன்னு பேங்குக்கு தெரியும். அப்ப பேங்க் எப்போ உங்களுக்கு லோன் தரும்னு கேட்டீங்கன்னா, உங்களால் கட்ட முடிகின்ற அளவிற்கு வருவாய் இருந்தால் மட்டும்தான் பேங்க் லோன் தரும் ஒரு தனி நபருக்கு. இதுதான் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாநிலத்துக்கும். ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வரி வருவாய், மொத்த வருவாய், வரியா இருக்கட்டும் அல்லது இன்ன பிற வருமானங்களின் மூலமாக வரக்கூடிய வருவாயை கொண்டு இந்த மாநிலம் இவ்வளவு தூரம் கடன் வாங்கிக்கலாம், இதுக்கு மேல வாங்கிச்சுன்னா ஆபத்துன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு இதை வச்சிருக்கும். அதற்குட்பட்டு தான் தமிழ்நாடு கடன் வாங்கணும். இப்ப வரைக்கும் தமிழ்நாடு அதற்குட்பட்டு தான் கடன் வாங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 26 விழுக்காடு. நம்ம இன்னும் 2 விழுக்காடு அதிகமாக வாங்கலாம். 1-2 விழுக்காடு அதிகமாக வாங்குற அளவிற்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு, வருவாய் இருக்கு. அப்ப இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து நேற்று வெள்ளை அறிக்கை என்று ஒன்றை கொடுத்து நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு தாவேகா முயற்சி செய்த போது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரும் கடும் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். சங்கம் தென்னரசு அவர்களையும் களமிறக்கியிருக்கிறார். சரி, அடுத்தடுத்த நாட்கள ட்விஸ்ட் வரும். நீங்களா அது என்ன சார் ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்விஸ்டை நான் சொல்லிடுறேன். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன கருத்து? திமுக இந்தியா கூட்டணியில் தான் தொடர்கிறது, தொடர வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் திமுக அதை கடுமையாக மறுத்திருக்கிறது. ராகுல் காந்தி ஏன் திடீர்னு அப்படி சொல்றாரு? ஏனென்றால் தாவேகா எந்த நிமிடமும் காங்கிரஸை கலட்டி விடக்கூடும். காங்கிரசுடைய உண்மையான வாக்கு வலிமை என்ன என்பது தாவேகாவிற்கு தெரியும். இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் ஒரு 5 எம்எல்ஏ இருக்கிறதுனால தாவேகா காங்கிரஸை அரவணைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர, தாவேகாவிற்கு நன்றாக தெரியும் காங்கிரசின் வாக்கு வங்கி என்ன, மதிமுகவின் வாக்கு வங்கி என்ன, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எனவே எப்பொழுது வேண்டுமானாலும் தாவேகா இவர்களை கலட்டி விடக்கூடும். அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அன்னைக்கு திமுக ஆதரவு தேவை என்பதற்காகத்தான் என்ன செய்யறாரு ராகுல், இல்ல நாட்டு நலன் கருதி திமுக எங்களோடு தான் இருக்கிறது என்றெல்லாம் உருட்டி பார்த்தார். ஆனா இது எதுவும் இங்க செட் ஆகல. தட் மீன்ஸ் காங்கிரஸை ராகுலை நம்புவதற்கு எந்த ஒரு திமுக காரணம் இந்த நிமிடம் தயாராக இல்லை. அப்ப என்ன சார் நடக்கும்? 2029 நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பல எதிர்பாராத ட்விஸ்ட், திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அப்படி எதிர்பாராத திருப்பங்கள் ட்விஸ்ட் ஏற்படுகின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் மட்டுமல்ல, இந்திய தேசிய அரசியலின் களமே மாறக்கூடும் என்பதை சொல்லி, அதை அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் விரிவாக உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.